ஹலோ, வசு ஹோம் ஐடியாஸில் பசங்களுக்கு நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி 2 ஈஸி கிராஃப்ட் சொல்லி கொடுக்க போகிறேன். ஓல்ட் நியூஸ் பேப்பர், மைதா, பெயிண்ட் இவ்வளோ போகிறோம் ஃபஸ்ட் கிராஃப்ட்க்கு. இந்த 2வது கிராஃப்ட்டுக்கு தெர்மாக்கோல் எக்ஸ்ட்ராவாக வேணும். பேக்கேஜிங் மெட்டீரியலே போதும், எல்லாமே வீட்டில் இருக்கும். இப்போ ஃபஸ்ட் கிராஃப்ட் போகலாம். மைதா 1/4 கப்பு, அதில் 1 கப்பு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு கூழாக கிளறிக்கணும். இப்போ மைதா பேஸ்ட் ரெடி. அப்புறம் ஓல் நியூஸ் பேப்பரை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, கிழிச்சும் வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் கவர்லேருந்து ஒரு பீஸை கட் பண்ணி எடுத்து கப்புடைய பின்பக்கத்தை ஃபுல்லாக மூடணும். ஃப்ரண்ட் சைடில் நல்லா பிடிச்சிண்டு ரப்பர் பேண்டை போடணும். இப்போ ஃபுல்லாக கப்பு க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு பெரிய கப்பும் ரெடி பண்ணியிருக்கேன். மைதா பேஸ்ட்டை கப்பு மேலே ஃபுல்லாக தடவணும். பேப்பர் கட்டிங்கை எடுத்து மைதாவில் லேசாக டிப் பண்ணி கப்பு மேலே பக்கத்தில் அப்படியே அரேஞ்ச் பண்ணின்னு வரணும். கேப் இல்லாமல் வைக்கணும். ஃபெவிகால் தான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது. ஃபெவிகால் இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் வாங்க போகிறது கஷ்டம். அதுக்கு தான் நான் மைதா பேஸ்ட் ஐடியா பண்ணேன். ஃபெவிகால் இருந்தால் ஈக்குவல் குவான்டிட்டி தண்ணி கலந்து இதே மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ இதே மாதிரி பேப்பர் பக்கத்தில் வச்சு ஃபஸ்ட்டு லேயர் இது ஃபுல்லாக அந்த கவர் ஆனோம். அந்த கப்பை கேப்பே வரக்கூடாது. கையால் விரலால் அப்படியே தேய்ச்சி விட்டுட்டே வரணும். இந்த மாதிரி 3 லேயர் வைக்கணும். இப்போ ஃப்ரண்ட் சைடில் எக்ஸ்ட்ராவாக நீட்டின்னு இருக்க பேப்பரை ரஃபாக ட்ரிம் பண்ணி விட்டா போதும். பெரிய கப்பையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த 2 கப்பையும் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காயணும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கப்புடைய ஓரத்தை மோல்லேருந்து எல்லா பக்கத்துலேருந்தும் மெல்லமாக நீக்கி விட்டுட்டே வரணும். அதுக்கப்புறம் இந்த மெயின் மோல்டை அப்படியே மெல்லமாக பிடிச்சி இழுத்தா இப்போ பேப்பர் கப் மோல்டு ரெடி ஆகிடுது பாருங்கள். எட்ஜை இப்போ லேசாக ட்ரிம் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மைதா பேஸ்ட் தடவினா ஸ்டீல் ஆகிடுறது. பெரிய கப்பும் ரெடி பண்ணிட்டேன். இந்த ரெடியான கப்புக்கெல்லாம் ஒயிட் பெயிண்ட் அடிச்சுட்டு அது காஞ்சதுக்கப்புறம் என்ன கலர் வேணுமோ அந்த பெயிண்ட் கொடுக்கலாம். நான் இந்த எல்லோ கலர் பேக்கில் ப்ளூ அண்ட் க்ரீன் கொடுத்துருக்கேன். இப்போ வீட்டில் வர கல்யாணம் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் நம்ம என்ன பண்ணுறோம், பழம் பூலாம் மேடை மேலே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு புதுசாக கலர்ஃபுல்லாக நிறைய பிளாஸ்டிக் ட்ரேஸ் வாங்குவோம். அதுக்கு பதில் நம்ம ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக பேப்பர் பிளேட் பண்ண முடியும். ஒரு ஸ்டீல் பிளேட் என்ன சைஸ் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. இதே மாதிரி பேப்பர் அது மேலே ஒட்டி அது காஞ்சதை எடுத்து அழகாக கலர் பண்ணுங்கள். இது மேலே நான் ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஈக்கோ ஃப்ரெண்ட்லி பிளேட் நம்மளே பண்ண முடியும். உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஸ்டடி டேபிளில் வச்சு சின்ன திங்ஸ் எல்லாம் உங்கள்கிட்டலாம் போட்டு வைக்கலாம். நம்மளே பண்ண கிராஃப்ட்னா அதுக்கு வேல்யூவே அதிகம் தானே. ஈவன் நவராத்திரியில் கூட செட்டியாருக்கு அரிசி பருப்பு அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். நிறைய ஐடியாஸ் வரும். குட். இப்போ செகண்ட் கிராஃப்ட்டுக்கு போகலாமா? நெக்ஸ்ட் கிராஃப்ட்டுக்கு நியூஸ் பேப்பர் 6லேருந்து 8 ஷீட் வேணும். 2ஆக மடிச்சுட்டு நீளமாக கிழிக்கணும். ஈஸியாக கிழிக்க வரும். அப்புறம் சின்ன பிட்டாக கட் பண்ணிக்கணும். மிக்சியில் அரைக்கிறதுனால ரொம்ப சின்னதாக தான் இருக்கணும். இந்த 6லேருந்து 8 மணி நேரம் இந்த கட் பண்ண பிட்ஸ் ஊறணும். 6 மணி நேரத்துக்கு கழித்து மிக்சி ஜாரில் முதல்ல தண்ணி விட்டுக்கணும். அப்புறம் ஊறின பேப்பரை கொஞ்சமாக போட்டு அரைக்கணும். தண்ணி இல்லாமல் அரைச்சோன்னா மிக்சி ஸ்ட்ரக் ஆகிடும். அரைச்சதை கொஞ்சமாக அரைச்சதை அப்படியே ஒரு துணியில் அப்படியே கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே முறுக்கி பிழிஞ்சு 70 to 75% தண்ணி அதுலேருந்து பிழிஞ்சு எடுத்தால் போகிறோம். ஃபுல்லாக வேண்டாம். உங்கள்கிட்ட வேப்ப இலை இருந்ததுன்னா கொஞ்சம் அரைக்கும் போதே சேர்த்து அரைக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா
பின்னாடி வேப்பெண்ணெய் கலந்துக்கலான்னு இருக்கேன். இதுதான் பேப்பர் மெஷே கிளே ஒரு பாக்ஸில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும். 15 to 20 days வரையும் வச்சுக்கலாம். இப்போ இந்த கிளே ஒரு பாட்டு, அதே அளவு மைதா, அப்புறம் கொஞ்சம் உப்பு, குக்கிங் ஆயில் 2 டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சாஃப்ட் டோவா, கொஞ்சம் வேணா லேசாக தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பிசிஞ்சுக்கணும். இந்த பிசிஞ்ச டோவை வச்சுட்டு சில்ட்ரன் கிளே மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்லாம் பண்ண முடியும். நான் இதில் அம்மி, உரல், அப்புறம் ஈஸியான கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் முன்னாடி பண்ணியிருக்கேன். டீசெண்டாக வந்தது. இது தெர்மோகோல் பீஸ். இந்த மிக்சி கிரைண்ட்லாம் சைட் பேக்கிங்காக வரும் இல்லையா, அந்த மாதிரி பீஸ் தான் இது. இதை கொஞ்சம் உடச்சி மீடியம் சைஸ் பீசஸ், ஸ்மால் பீசஸாக கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். ஒரே சைஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பேஸுக்கு ஒரு ஃப்ளாட்டாக 13 இன்ச்லேருந்து 15 இன்ச் ஒரு தெர்மோகோல் பீஸ் வேணும். இதுவும் சைடில் வந்த பேக்கிங்காக வந்த ஒரு தெர்மோகோல் பீஸ் தான் இது. இப்போ ஒரு சின்ன மலையை 10லேருந்து 12 இன்ச்சு அகலம் இருக்க மாதிரி கட்ட ஆரம்பிக்கலான்னு யோசிச்சுட்டு ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ் எல்லாம் வரிசையில் ஃபர்ஸ்ட் லேயர் அரேஞ்ச் பண்ணிகிட்டே வரப்போகிறேன். இப்போ ஒவ்வொரு இந்த பெரிய பீஸ்லேயும் கீழேயும் சரி சைட்லேயும் சரி கொஞ்சம் கொஞ்சம் கிளே மிக்சரை தடவி அப்படியே வச்சுட்டே பக்கத்தில் அப்படியே வச்சுட்டே வரேன். நான் சைடெல்லாம் எவ்வளோ பூசணுமோ பூசணும், கீழே வைக்கிற இடத்துல வைக்கணும், அந்த மாதிரி வச்சு இப்போ ஒரு 11 to 12 இன்ச்சஸ் அகலமும், தட் இஸ் லெங்த் வைஸ்லேயும், ஃப்ரண்ட்டில் ஒரு 6 to 7 இன்ச்சஸ் ஃப்ரண்ட்லேயும் அப்படி கொண்டு வந்திருக்கேன். இந்த கிளே மைதா மிக்சரோட கொஞ்சம் தண்ணி கலந்துக்கணும், பூசத்துக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தா கேப் இருக்குது, அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணணும். இந்த ஸ்மால் பீஸில் கொஞ்சம் கிளே மிக்சரை தடவி எங்கெல்லாம் கேப்பை கவர் பண்ண முடியுமோ உள்ளுக்குள்ளே சொருகி வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டே வரணும். அப்புறம் சில கேப்பெல்லாம் அந்த ஸ்மால் பீசஸ் போகாது, அதுக்கெல்லாம் இந்த கிளே மிக்சரையே அந்த சென்டரில் கொஞ்சம் கொஞ்சம் போடலாம். ஏன்னா எதுவுமே ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ்க்கு பீசஸ் கிடையாது. ஸோ நம்மளே பார்த்து இதுக்கு இது சூட் ஆகுமா, இதுக்கு சூட் ஆகுமா, இப்படி திரும்பி இருக்கலாமா, கிளே மிக்சரோட இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து ஒவ்வொரு லேயர் முடியும் போதும் கேப்லெல்லாம் கொஞ்சம் 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 அந்த மிக்சரை போட்டுட்டே வரணும். ஒவ்வொரு லேயர்லேயும் போடணும். ப்ளஸ் மேலே வரும்போது இன்னும் நான் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஸ்மால் பீசஸ்லாம் கொஞ்சம் அப்படி இறங்கி வரா மாதிரி இப்படி வச்சுருக்கேன். அந்த இடம்லாம் ஏன்னா அந்த சின்ன பீஸ் உடனே ஒட்டிக்காது, விழுந்துடும். என் மிக்சரை அங்கங்கே மேலே அப்படியே போட்டுட்டே வரேன். ஸோ தட் அப்படியே ஒட்டிக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன். இதை ஒரு 1 or 2 days நல்ல வெயிலில் காயணும், இல்லைன்னா இந்த மைதாவோட ஸ்மெல் வரும். வேப்ப இலை இல்லைன்னா வேப்ப எண்ணெய் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஏன்னா ஃப்யூச்சரில் பூச்சி அரிக்காத இருக்கணுன்றதுக்காக நம்மளே சேஃப்டிக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ ஒரு நாள் வெயிலுக்கு அப்புறம் நல்லா காஞ்சி போயிடுது. இது பேப்பர் கப் மோல்டுக்கு எப்படி பேப்பர் ஒட்டினுமோ அதே மாதிரி இந்த மைதா பேஸ்ட்டை தொட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் கேப்பே இல்லாத ஃபுல்லாக அதாலேயே ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு பேப்பர் முடிஞ்சோன்னா நல்லா அதை கையால் தேய்ச்சி விடணும், நல்லா ஸ்டிக் ஆகணும். 3 சைடும் நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டான்னு பார்த்துட்டு இது மாதிரி 2 லேயர் ஒட்டணும். ஒட்டலைன்னா லைட்டாக அப்படி தூக்கின்றோம் காஞ்சோடனே. அப்படி காஞ்சதுன்னா அப்போ என்ன தெரிஞ்சு போய்டும், நம்ம ஏதோ பேப்பர்லேயோ வேறு ஏதோ ஒரு மெட்டீரியல் மேலே வச்சுருக்கோன்றது தெரிஞ்சிடும். பேப்பரை ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு 2 லேயர் ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ சம்மர் தான், நல்லா வெயிலில் காய வைக்கணும். பாதி காயும் போது ஒரு தடவை செக் பண்ணுங்கள், எந்த இடத்துலையாவது பேப்பர் தூக்கின்னு இருக்கான்னு பாருங்கள். இப்படி பேப்பர் தூக்கிந்தா திருப்பி அகைன் அந்த இடத்துல மைதா பேஸ்ட் வச்சுட்டு நல்லா ஒட்டி விடுங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒட்ட முடியாது. இப்போ நல்லா காஞ்சி போயிடுது. எனக்கு இது கொஞ்சம் நீம் ஆயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இப்போ பெயிண்ட் பண்ணலாம்னு ஆரம்பிக்கிறேன். இப்போ என்கிட்ட இருக்கிற பெயிண்ட் 2-3 கலர் தான் இருக்குது. இந்த வுட் கலர் ப்ரௌன் என்கிட்ட இருக்குது. கேப்பே விடாத ஒரு கோட் ஃபுல்லாக கொடுத்த முடியணும். மவுண்டன் ஒரே டிஃபைன் ஷேப் இல்லை. ஸோ நம்ம இஷ்டப்படி ஒரு கல் தூக்கினா மாதிரி வைக்கலாம், சரிஞ்சா மாதிரி வைக்கலாம், இல்லை பள்ளம் கொடுத்து வைக்கலாம், ஒரு கார்னர் பீஸ் மாதிரி ஒரு ரவுண்ட் பீஸ் வைக்கலாம். நம்ம இஷ்டப்படி, நம்ம க்ரியேட்டிவிட்டி தான் இது. 50% காஞ்சா போகிறோம். செகண்ட் கோட் அகெயின் கொடுக்கணும். செகண்ட் கோட் கொடுத்ததுக்கப்புறம் அது காயறதுக்கு முன்னாடி இப்போ அதுக்கு எதான ஷேட் கொடுக்க ஆரம்பிக்கலாம். எல்லோ ஒன்று இருக்குது,
அண்ட் கொஞ்சம் பிளாக் வச்சுருக்கேன். எல்லோவில் கொஞ்சம் பிளாக் மிக்ஸ் பண்ணிட்டு அந்த டிப்பில் எடுத்து கலந்துக்கிறேன். எதர் அக்ரிலிக் கலர் யூஸ் பண்ணலாம் ஆர் ஆயில் பெயிண்ட் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட ஆயில் பெயிண்ட் இருக்குது, அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். இப்போ அதை எடுத்து ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் அப்ளை பண்ணுறேன். ஏற்கனவே இந்த ப்ரௌன் காயில் இல்லையா செகண்ட் கோட்டு, அப்படியே ரெண்டுத்தையும் சேர்ந்து அப்படியே மர்ஜ் பண்ணின்னு வரேன். இப்போ எங்கெல்லாம் இப்போ டெப்த் இருக்கிற இடத்துலலாம் இன்னும் கொஞ்சம் வேறு கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணேன், அதோட கொஞ்சம் பிளாக் கொஞ்சம் கலந்துட்டு எல்லோவில் அந்த டெப்த்தான போர்ஷன்லாம் இன்னொரு கலர். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த பாசி பிடிச்சா மாதிரிலாம் பிளாக் ஆகிருக்கும், சம் பிளேசஸில் அப்படியே கொஞ்சம் க்ரீனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சுன்னு அந்த கேப்லலாம் அந்த டெப்த் இருக்கிற போர்ஷன்லலாம் கொஞ்சம் வேறு கொஞ்சம் கலர் வேறு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வேறு கலர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சைடெல்லாம் வெறும் ப்ரௌன் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் மட்டும்தான் இந்த மாதிரி பார்க்குற போர்ஷன் ஒண்டி அந்த மாதிரி கொடுத்தனா போகிறோம். மற்றபடி எல்லா சைடும் 2 கோட் கொடுக்கணும். செகண்ட் கோட் காயறதுக்கு முன்னாடியே என்ன ஷேட் கொடுக்க போகிறீங்களோ அந்த கலர் ஆரம்பிச்சிடலாம். ரியலாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை முடிச்சுன்ட்டு. ஹோப் எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்கள். இதை பண்ணேன் லாஸ்ட் இயர் நவராத்திரிக்கு பைன்ட்ரி பண்ண ரொம்ப நல்லா இருந்தது. அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா வரும். ஹோப் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை. தேங்க்யூ ஸோ மச்.